محمد نبينا بنور هادينا. நேற்று அப்போ நாங்கள் பார்த்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து வெளியேறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குகையில் போய்ட்டு தங்கினாங்க? சௌர் குகையில் எத்தனை நாள் தங்கினாங்க? 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு தங்கிட்டு திங்கக்கிழமை காலையில் ரபியுல் அவ்வல் மாதம் எத்தனாவது புற? 1வது புற திங்கக்கிழமை காலையில் ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார் சௌர்லேருந்து வெளியே வராங்க. ஏற்கனவே பேசி வைக்கப்பட்டது போல அப்துல்லாஹ் இப்னு உரையக்கித் என்ன செய்கிறாரு? ஒட்டகங்களை எடுத்துட்டு அந்த மலை அடிவாரத்துக்கு வராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூபக்கருடைய அடிமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அடிமையும் அப்துல்லாஹ் இப்னு உரையக்கித் இந்த 4 பேரும் தான் ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. வளமையாக போகிற ரூட் இல்லாமல் ரோடை மாற்றி அப்துல்லாஹ் இப்னு உரையக்கித் என்ன செய்கிறாரு? கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற நேரம் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தோம். ஹைரன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி போயிட்டு கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டரை தாண்டிட்டாங்க. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு? 500 கிலோமீட்டர். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 130 கிலோமீட்டரை தாண்டி போகிற நேரம் உம்மு மஅபத் என்ற ஒரு பெண்ணுடைய கூடாரம் இருக்குது. போனவங்க அங்கனைக்கு கேட்டாங்க, சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்குமா என்று கேட்ட நேரம் உம்மு மஅபத் என்ற பெண் சொன்னா, உண்மையிலேயே நாங்கள் விருந்தளிக்கிறதில் நாங்கள் கையை பொத்தி கொள்றாக்கள் இல்லை, கையை விரித்து கொடுக்குறாக்கள். விருந்தளிக்கிறதுல அடுத்தவங்களுக்கு போகிற பயணிகளுக்கு விருந்து பிரசாரம் செய்கிறதுல நாங்கள் ஒரு நாளும் கஞ்சத்தனம் காற்றவங்க இல்லை. ஆனால் இன்றைய நிலைமை சரியான மோசம், எதுவும் இல்லை. இந்த 2 ஆடு இருக்குது, அதில் பால் கறக்கிறதுக்கு இல்லை. என்னுடைய கணவன் மற்ற ஆடுகளை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு, அதிலையும் பால் கறக்கிற அளவுக்கு இல்லை என்று உம்மு மஅபத் சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடுகளை பார்க்குறாங்க. அந்த ஆட்டை பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த ஆட்டில் நான் பால் கறந்து கொள்ளவா? உம்மு மஅபத் சொன்னாங்க, இருந்தால் நாங்கள் தராமல் இருக்க மாட்டோம், உங்களுக்கு அதில் பால் கறந்து பால் வருமெண்டா கறந்து கொள்ளுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடை கிட்டெடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு உம்மு மஅபதிடத்தில் ஒரு பாத்திரம் கொண்டு வர சொல்லி பிஸ்மில்லா சொல்லி நபியுடைய பரக்கத்தான கை தொட்டாங்க. பால் மடி நிறைஞ்சிருக்குது. நாங்கள் பார்த்தோம் இப்போ நபியுடைய பரக்கத்தை. ஹலீமத்து சஅதியா நபியை தொட்டதோட அந்த பரக்கத்தை பார்த்தோம். இதே பரக்கத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபத் அவர்களுடைய அந்த பெண்ணுடைய ஆட்டினுடைய மடியை பிஸ்மில்லாண்டு பிடிச்சாங்க. பரக்கத்தான கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இவரை விட பரக்கத்தான யாரும் இல்லை. பிடிச்சதோட என்ன நடந்துச்சு? பிடிச்சதோட பால் நிறைஞ்சி அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து முதலாவது கொடுத்தாங்க, அந்த பெண்மணிக்கு கொடுத்தாங்க, உம்மு மஅபதுக்கு கொடுத்தாங்க. அவள் ஃபுல்லாக குடிச்சு போட்டு பாத்திரத்தை கொடுத்தா திருப்ப கறந்தாங்க. திருப்ப ஃபுல்லாகுது. திருப்ப கொடுத்தாங்க. 3 பேர் இருக்கிறாங்கன்னு அப்துல்லாஹ் இப்னு உரையக்கித், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அடிமை 3 பேர் இருக்கிறாங்க, ஆமிர் இப்னு ஃபுஹைரா. 3 பேரும் குடிச்சு நல்லா வயிறு நிறைஞ்சதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெடுத்து திருப்ப கறக்குறாங்க. திருப்ப ஃபுல்லாக வருவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா குடிச்சிட்டு மீண்டும் ஒரு சட்டி நிறைய பால் எடுத்து உம்மு மஅபதுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் உம்மு மஅபதுடைய கணவன் வராரு, அபு மஅபத் அவர் வரார். வந்து கேட்டார், என்ன வீட்டில் பால் கறந்து வச்சிருக்குது, பால் தார ஆடுன்னு வீட்டில் இல்லை, நானும் தூரத்துலேருந்து இப்போ தான் ஆடுகளை ஓட்டிட்டு வாரேன், அதுலேயும் பால் கறக்கிறதுக்கு இல்லை, எப்படி வீட்டுலுக்கு பால் வந்துச்சு? அந்த பெண் சொன்னா, உம்மு மஅபத் ஒரு பரக்கத் பொருந்தி ஒரு மனிதர் வந்தார், அவர் இப்படி சொல்லி ஆட்டுடைய பால் மடியில் கையை வச்சு கறந்தாரு, அவர் குடிச்சு, அவருடைய தோழர்கள் குடிச்சு, நான் குடிச்சு, இந்த உங்களுக்கும் தந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. உடனே அபு மஅபத் சொன்னார், அவர் நிச்சயமாக வேறு யாரும் இல்லை,
குறைஷிகள் வலவீசி தேடி கொண்டிருக்கிறாங்களே, அப்படியான அந்த ஹாத்தமுன் நபியாகத்தான் இருக்கணும். எனக்கு எப்போ சரி சான்ஸ் கிடைச்சதென்றா, அவரோட இருக்கையிலும் என்று கிடைச்சதென்றா, நான் நிச்சயமாக நான் அவரோட போயிட்டு சேர்ந்து கொள்வேன் என்று சொல்லி உம்மு மஅபத் அவங்களிடத்தில் அவங்களோட கணவன் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க பால் குடிச்சிட்டு போன நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, நேற்று சொன்னோம் என்ன செஞ்சாவ? சாப்பாடு கட்டுற நேரம் கட்டுறதுக்கு பட்டியில் என்ன செஞ்சான்? இடுப்பில் கட்டின பட்டி ரெண்டா கிழிச்சு ஒன்றை கட்டி அனுப்பினா தாத்துன்னி தாக்கைன் என்ற பெயர் பெற்றான். அஸ்மா ரதியல்லாஹு சொன்னாங்க, வாப்பவும் நபியும் எங்கே போனேன்னு எங்களுக்கு தெரியா. ஆனால் இந்த உம்மு மஅபதுடைய அந்த வீட்டில் பால் குடிச்சிட்டு போன நேரம் மக்காவில் ஒரு அசரீரி சத்தம், ஒரு ஜின் ஒன்று கவிதை படிச்சுச்சுது. உம்மு மஅபதுடைய வீட்டில் வந்த 2 விருந்தாளிகளும் வயிறாறிட்டு பாதுகாப்பாக போகிறாங்க, எந்த இடைஞ்சலும் இல்லை என்று மக்காவில் உள்ள ஒரு ஜின் கவிதை படிச்சிச்சு. சொன்னாங்க அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, அந்த சவுண்டை கேட்டு நான் விளங்கி கொண்டேன், ஓகே வாப்பாவும் நபியும் மதீனாவுக்கு தான் போகிறாங்க, இப்போ இந்த இடத்த தாண்டிட்டாங்க, சலாமத்தாக போகிறாங்கன்றதை நாங்கள் விளங்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிற நேரம் ஒரு மனிதர் புரைதத் இப்னு ஹுஸைப் அல் அஸ்லமி, அவருடைய கோத்திரத்தினுடைய 80 குடும்பங்களோடு இருக்கிற இவங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. அந்த 80 குடும்பங்களும் சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அடுத்த திங்கக்கிழமை போகிற எத்தினப்போ 8, அடுத்த திங்கக்கிழமை போகிற 8 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா என்ற மதீனாவுக்கு நெருக்கமாக குபா என்ற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சேர்றான். அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் குபால தங்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குபாவில் தங்கி அங்கே ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க. நபி அவங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் அது மஸ்ஜிது குபா, மஸ்ஜிது குபா. அப்போ அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நாள் தங்கி ஒரு மஸ்ஜிதை கட்டிட்டு அங்கே மக்களுக்கு இமாம் ஜமாத் செஞ்சாங்க, தொழுவிச்சாங்க 4 நாளும். இப்போ மதீனாவில் உள்ள மக்களுடைய நிலைமை என்னான்டா, மதீனாவில் உள்ள முஸ்லீம்கள் நபி அவங்க வந்துட்டாங்க என்ற செய்தி கேள்விப்பட்டதோட மதீனாவுடைய போர்டர் ஹர்ரா என்ற இடத்துக்கு வந்து காலையில் இருந்து அந்தி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏனென்றா அந்த இடத்தால தான் வரணும், மதீனாவுடைய என்டர் ஆகணும். காலையிலிருந்து அந்தி வரைக்கும் பகல் உச்ச வெயில் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க, வாராங்களா வாராங்களா அன்பு நபி வாராங்களா என்று அவங்க ஏமாற்றத்தோடு திரும்பி போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொற 8 திங்கக்கிழமை, பொற 9, 10, 11 4 நாள் தங்கிட்டு பொற 12 என்ன நாள்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் தங்கினாங்க. நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை நாள் பொற 12 ரபியுல் அவ்வல் மாதம். நாளைக்கு பொற 12 வெள்ளிக்கிழமை நேர்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அங்கிருந்து குபாலிருந்து வெள்ளிக்கிழமை பொற 12 மதீனாவை நோக்கி போகிறாங்க. போகிற வழியில் பத்னுல் வாதி என்ற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆ தொழுகை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் அந்த ஜும்ஆ தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கலந்து கொண்டாங்க. போகிற வழியில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 100 பேர் அந்த ஜும்ஆ தொழுகையில் கலந்து கொண்டாங்க. ஜும்ஆவை தொழுது போட்டு பொற 12 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. மதீனாவில் ஒவ்வொரு நாளும் பார்க்குற மாதிரியே முஸ்லீம்கள் பார்க்குற அந்தியாவினா வெயில் உச்சம் தந்தா கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுக்கிற இந்த டைமில் ஒரு யூதன், அவர் என்னமோ ஒரு வேலைக்கு மேலே ஏறின நேரம் கண்டாரு, தூரத்தில் 2 வெள்ளை உடுப்புடுத்த 2 பேர் வாராங்க. அந்த யூதர் சத்தம் வச்சாரு, ஏ மதீனா வாசிகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 2 பேர், அந்த கூட்டம் இதோ வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னதோட முழு மதீனாவும் கலகலப்பு, முழு மதீனாவுடைய முஸ்லிம்கள் எல்லாரும் ஓடோடி வாராங்க. மதீனாவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதீனாவாசிகள், மக்காவிலிருந்து ஆல்ரெடி ஹிஜ்ரத் செஞ்ச முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து ஓடோடி வாராங்க அந்த இடத்துக்கு.
அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் தக்பீர் முழக்கம், எல்லாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாரு என்ற நல்ல நற்செய்தியோட எல்லாரும் தக்பீர் முழங்கி கொண்டு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக அந்த இடத்தை நோக்கி வராங்க. எழுதுகிறாங்க முஅர்ரிஹீன்கள், வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறாங்க, மதீனாவுடைய வாழ்க்கையில் ஹிஸ்ட்ரியில் மதீனாவில் அன்றைய நாளை போல ஒரு சந்தோஷமான நாள் ஹிஸ்ட்ரியில் இல்லை. அவ்வளவு குதூகலமாக முழு மதீனாவும் இருந்துச்சு. மதீனா அன்சாரிகளுடைய சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க? கவிதைகள் படிக்கிறாங்க. என்ன படித்தாங்க? என்ன படித்தாங்க தெரியுமா? என்ன மறந்துருச்சு. திருப்ப ஹிஜ்ரத் போனால் ஞாபகம் வரும். என்ன طلعل البدر علينا من ثنية الوداع. நிறைய கசீதாக்கள் கேட்குற இல்லை இருக்குமாண்ணா? இஸ்லாமிக் கசீதாக்கள் கேட்டால் வரும் நிறைய. அப்போ சிறார்கள் என்ன செய்கிறாங்க? طلع البدر علينا من ثنية الوداع என்ற அழகான கவிதையை படித்து நபி அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. பதுர்ண்டா என்ன? பதுர் ஃபுல் மூன். அது பதுர் யுத்தம், அது இடத்துல பேர். ஃபுல் மூன், முழு என்ன சொல்கிறதுக்கு, முழுமையான நிலா எங்களுக்கு வந்து உதிக்குது. மின் சனியத்தில் வதா, சனியத்துல் வதா என்ற அந்த பள்ளத்தாக்கை தாண்டி வருவது. கவலையான செய்தி என்னாண்டா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துடைய ஒரு முத்து, உலகத்துடைய ஒரு பேர்ல், உலகத்தின் ஒரு முத்து மதீனாவை நோக்கி வந்து மதீனா உள்ளுக்கு என்டர் ஆகுது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்லேயே அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான மனிதர், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்லேயே ஆக வெளிச்சமான முகம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்லேயே ஆக பரக்கத்தான ஒரு மனிதர் சனியத்துல் வதாவை தாண்டி மதீனா உள்ளுக்கு வரும் பொழுது அன்சாரிகள் படித்த அந்த கவிதை தான் طلعل بدر علينا من ثنية الوداع وجب الشكر علينا ما دعا لله دا. கவலை என்னாண்டா, இன்னைக்கு சில அரசியல்வாதிகளை வெல்கம் பண்ணுறதுக்கும் இதை படித்து வரவேற்கிறாங்களே. சும்மா யோசிங்களே, அடி உலகத்தினுடைய ஒரு பேர்ல், ஒரு முத்து, அந்த முத்து நபியை வெல்கம் பண்ணின அந்த பைத்தை போயிட்டு அரசியல் தலைவர்களும் அது யாரு எவரு சொல்லி வேலில்லை, எங்கட முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து என்னமோ அவர் ஒரு நபி வார மாதிரி தலஅல் பதுரு அலைனா வேண்டா எங்கே போய்த்திருக்கிறோம் நாங்கள்? யாருக்கு படித்தது ஒப்பிடையிலுமா, கிட்ட சரி வைக்கலுமா, நினச்சி பார்க்கவும் இல்லாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா உள்ளுக்கு போயிட்டாங்க. மதீனா உள்ளுக்கு போனால் அன்சாரிகள் வந்து அன்சாரிகளுடைய ஏர்னிங் என்ன, பொருளீட்டல் என்னவாக இருந்துச்சு? விவசாயம். பெரிய வசதிகள் இல்லை, ஆனால் நல்ல தன்மைகள். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க. அன்சாரிகள் நிறைய பேர் இப்போ தான் ரசூலுல்லாவை கண்ணால் கண்டிருக்கிறது. எங்கள் வீட்டில் தங்குங்க, எங்கள் வீட்டில் தங்குங்கன்ட்டு எல்லாரும் கரைச்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஒட்டகத்துக்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருப்பான், அது எங்கே நிற்குதோ அங்கே போயிட்டு நான் நின்று கொள்கிறேன். கடைசியாக யாருடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினாங்க? என்ன அன்சாரி? இல்லை, என்ன அன்சாரி? அபு அய்யூப் அல் அன்சாரி. சொல்லுங்க பாப்போம். அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சினாங்க? தங்குறதாக முடிவாகிச்சுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தங்கி இப்போ மதீனாவுக்கு போயிட்டு ஒரு 2 நாளையில் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. யார் அவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வைஃப். ஹதீஜா நாகியோட மௌத்துக்கு பிறகு முதலாவது திருமணம். இப்போ அவன் மட்டும்தான் வைஃப். ஆயிஷா நாகியோட இன்னும் நிக்காஹ் மட்டும்தான் முடிஞ்சிருக்கிறார். எத்தனை வயது சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு? 64 வயது. சௌதா ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம், உசாமத் இப்னு ஸைத், உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹும் அவங்க எல்லாரும் வராங்க. எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. நபியுடைய மகள் ஜைனப் அவ வரல.
அவன் வாரதுக்கு உடல் ஹஸ்பண்ட். அப்படி உங்களோட வாப்பா போனதுக்கு எங்களுக்கு போவேலா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல உடல்ல. அது நீண்ட கதை. ஹைரன். இதோட சேர்த்து சையதுனா அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஃபேமிலியும் வராங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களும் மதீனாக்கு சேர்றாங்க. மதீனாக்கு சேர்ந்தால் மதீனாவில் நோய் பரவி கொண்டிருக்குது. அதில் குறிப்பாக அபூபக்கர் ரதியல்லாஹுவங்களுக்கு, பிலால் ரதியல்லாஹுவங்களுக்கு சரியான காய்ச்சல். சஹாபாக்களுக்கு நோய் என்ற வருத்தம் ஒரு பக்கம். எவ்வளோ செழிப்பான மக்காவில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அந்த காய்ச்சலோட கவிதையாக, ஏன்னா கவிதைன்றது அந்த காலத்தில் பிறந்தாலும் கவிதை, செத்தாலும் கவிதை, யுத்தம் செஞ்சாலும் கவிதை, எடுத்தது பிடிச்சதுக்கெல்லாம் கவிதையில் ஊறி போன சமூகம் அது. பிலால் ரதியல்லாஹு கவிதையாக படிக்கிறாங்க. அந்த புட்கள் நிறைந்த அந்த மலைப்பகுதியில் எவ்வளவு அழகாக நாங்கள் தங்கி கொண்டிருந்தோம். அந்த இரவு மீண்டும் எனக்கு வராதா? ஏன்னா மதீனா உடைய நிலைமை மக்காவை போல இருக்கல்ல. இப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு காய்ச்சலோடு இருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவங்களிடத்தில் சொல்லப்பட்டுச்சுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுஆ செஞ்சாங்க. யாருக்கு? اللهم لعن شيبة بن ربيعة وعتبة بن ربيعة وأمية بن خلف. يا الله ஷைபா இப்னு ரபீஆ, உத்பா இப்னு ரபீஆ, உமையா இப்னு ஹலஃப் இவங்களை நாசமாக்கிடு யா அல்லாஹ். இவங்கள் மீது சாஃபத்தை பொழிஞ்சிடு யா அல்லாஹ். ஏனெண்டா எங்கட பிறந்த ஊர்லிருந்து எங்களை வெளியேற்றிட்டாங்க அவங்க. கமா அஹ்ரஜூனா மின் அர்தினா, எங்கட ஊர்லேருந்து அவங்க எங்களை வெளியாக்கினது போல யா அல்லாஹ் ஓண்ட ரஹ்மத் துட்டும் இவங்களை வெளியாக்கிடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் பதுஆ செஞ்சு போட்டு துஆ செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காக? அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கஹுப்பினா மக்கா. அல்லாஹ் மக்காவை எவ்வளோ நாங்கள் நேசம் கொண்டோமோ இதை மாதிரி மதீனாவையும் எங்களை நேசத்துக்குள்ள ஒரு ஊராக ஆக்கியா அல்லாஹ். வபாரிக் ஃபி சாஇஹா வமுத்திஹா. யா அல்லாஹ் மதீனாவினுடைய அளவை நிறுவையில் பரக்கத் செஞ்சிடு யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ செஞ்ச துஆ இன்று வரைக்கும் மதீனா பரக்கத் பரக்கத் பரக்கத்து தான். ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும் மதீனாவுடைய பரக்கத்தும் சக்கீனத்தும் சுபஹானல்லாஹ். இன்று வரைக்கும் அந்த பரக்கத், அந்த துஆவினுடைய பரக்கத்தை 1400 வருஷங்கள் தாண்டியும் அந்த மதீனா வாசிகள் அதை அனுபவித்து கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ, யா அல்லாஹ் பரக்கத் செஞ்சுடு. அது மட்டும் இல்லை, எல்லாம் மக்காவை போல மதீனாவை நேசமுள்ளதாக ஆக்கு. அதிகமான மக்கள் சொல்கிறது என்ன? மக்கா சரியான ரஷ், மதீனா சரியான ரிலாக்ஸ். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு எப்படி மக்கா வாசிகள் கடுமையாக நடந்து கொண்டோ இன்றைக்கும் அந்த மக்கா வாசிகள்கிட்ட அந்த 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 கடுமையான தன்மை இருக்கிறது, அந்த கடுமையான தொனி இருக்கிறது. அது அது அன்று தொட்டு இன்று வரைக்கும் அந்த அந்த கடினம் இருக்கிறது. மதீனாவாசிகள் வாரவங்களை வெல்கம் பண்ணி சிரித்து உபசரித்து இன்றைக்கும் உள்ள மதீனாவாசிகள்கிட்ட அது இருக்கிறது. அன்பாக பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, கொஞ்சம் பேசுவாங்க எங்களோடு. இன்றைக்கும் அந்த பரக்கத் அல்லாஹ் அந்த மதீனாவுடைய மண்ணில் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். ஹைர். இப்போ மதீனாவுக்கு போயிட்டாச்சு. மதீனாவுடைய நிலைமை என்னான்டா, மதீனாவில் முக்கியமான 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. மதீனாவில் 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்ஸ். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்று வரும் பொழுது ஒன்று இருக்குது மதீனாவாசி. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வீடு இருக்குது, அவங்களுக்கு நாடு இருக்குது, அவங்களுக்கு அண்டண்டைக்கு தொழில் இருக்குது. சாதாரண மனிதனுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை மட்டும்தான் அவங்களுக்கு. ஆனால் போனவங்க யாரு? முஹாஜிர்கள். உதவி செஞ்சவங்க அன்சாரிகள். போனவங்க யாரு? ஹிஜ்ரத் செஞ்சு போனவர்கள் முஹாஜிர்கள், உதவி செஞ்சவங்க அன்சாரிகள். என்ன பிரச்சனைண்டா, மக்காவில் வாழ்ந்த முஹாஜிர்கள் இவங்க ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி.
இவங்க பிஸ்னஸுக்கு தான் இவங்க பிஸ்னஸ் செஞ்சு பலவினாக்கள், இவங்க பிஸ்னஸில் பலவினாக்கள். மக்கா முஹாஜிர்கள் பிஸ்னஸ் கம்யூனிட்டி. ஆனால் மதீனா அந்த கம்யூனிட்டி என்ன? அவங்க விவசாயம். மக்காவாசிகளுக்கு அங்கே மண்வெட்டியை பிடிச்சி கொத்தி எந்த மரத்தை எப்படி நாட்டி அதுக்கு எவ்வளோ தண்ணி போடணும் என்றது தெரியும் அவங்களுக்கு. அவங்க எடுத்து கொடுக்கறதும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சு கொண்டிருந்தாக்கள் மக்காவாசிகள். இவங்களுக்கு திடீரென்று இவங்க ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு சூழலில் வாழ போகிறாங்க. எல்லாரும் விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு விவசாயம் செய்ய தெரியா, சொந்த நாடும் இல்லை, சொந்த ஊடும் இல்லை, பொழைக்கிறதுக்கு வழியும் இல்லை. இவங்க பிஸ்னஸ் செஞ்சு பலவின மக்கள் திடீரென்று என்ன செய்யலாம்? விவசாயத்துக்கு ஓவர் நைட்டில் அடுத்த பக்கம் திரும்பி இவர்கள் விவசாயியாக மாறிடவும் இயலாது. என்ன நடக்குது? இப்படியான பிரச்சனையில் இருக்கும் பொழுது நாளுக்கு நாள் மக்காலிருந்து மக்கள் வாராங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க. நாளுக்கு நாள் வருகை கூடுது. இவங்களுக்கு சம்பாத்தியம் இல்லைன்னு தின்னாம இருக்கலுமா? இவங்க தின்னணும், இவங்களுக்கு சம்பாதிக்க வழி இல்லை. இவங்க பிஸ்னஸ் கம்யூனிட்டி, அங்கே போய்த்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த நிலவரம் அவங்களுக்கு இருக்கல்ல. இப்போ நாளுக்கு நாள் முஹாஜிர்கள் கூடிக்கொண்டு போகிறாங்க. மதீனா பெரிய செல்வ செழிப்பு இருக்கல. அன்றைக்கு நிறைய வளங்கள் உள்ள ஒரு நாடாக ஒரு ஊராக மதீனா இருக்கல்ல. மதீனாவுடைய எக்கானமி பாதிப்படையுது. அது போதாதைக்கு மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் என்ன செஞ்சாங்க? அக்கம் பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் மெசேஜை கொடுத்து, இவங்க மதீனா எப்படி தெரியுமா, எங்கள்கிட்ட இருந்து கொண்டு மதம் மாறி திரிஞ்சவங்களை மதீனா உள்வாங்கியிருக்குது, எனவே மதீனாவுக்கு பொருளாதார தடையை விதிங்க. இன்றைக்கும் நடக்குது. மதீனாவுக்கு பொருளாதாரம், நீங்கள் உங்களோட சாமங்களை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வானம், என்ன செஞ்சிடுங்க, எல்லாத்தையும் மூடிடுங்க என்றா மதீனா ஒரு டைட் சிச்சுவேஷனில் இருக்குது. ஏற்கனவே பெரிய வளம் இல்லை. அக்கம் பக்கத்து நாடுகளும் என்ன செஞ்சிருச்சுது? பொருளாதார தடையை விதிச்சிருச்சுது. இப்போ என்ன செய்கிற? பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் மதீனா இருக்குது. அப்போ முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த மக்கள், இவங்களை பற்றி சொல்லிட்டோம். மதீனாவில் ரெண்டாவது இருந்தது மதீனாவுடைய சிட்டிசன்ஷிப், மதீனாவுடைய பூர்வீக குடிகள். அதாவது குறைஷிகள் எந்த சிலைகளை வணங்கினோ இவங்களும் அந்த சிலைகளை தான் வணங்கின. ஆனால் இவங்க எகைன்ஸ்ட் ஆவல், இவங்க இவங்களுக்கு எதிராக இல்லை, நீங்கள் வணங்கப்படாது, இவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்கள்ட்ட ஒரு தடமாட்டம் ஒன்று இருந்துச்சு. நீ முஸ்லிம்கள் அவங்க சொல்கிற மார்க்கம் சரியாக இருக்குமா? அப்படி சரியாக இருந்தால் எங்களோட தெய்வங்களை விட்டுட்டு நாங்கள் கன்வெர்ட் ஆகுறது ஓகேயா, அதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்ற ஒரு சில சந்தேகங்கள் தான் இருந்துச்சு. மற்றபடி இவங்கள் உடப்படாத எந்த விரோதமும் இல்லை, எந்த குரோதமும் இல்லை. ஆனால் சின்ன ஒரு க்ரௌட் இருந்துச்சு, உடப்படாது. அது யார்ட க்ரௌட் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர அந்த பீரியட்டில் மதீனாவில் தொடர் சண்டைகள் எல்லாம் போயிட்டு கடைசியாக அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இவனை எங்கள்ட லீடராக ஆக்கிடுவோம் என்று மதீனாவாசிகள் முடிவெடுத்து வச்சிருக்கிற கட்டம். இவன் எங்கள்ட எங்களுக்கு லீடராக இருக்கட்டும் என்று மதீனாவாசிகள் முடிவெடுத்து வச்சிருக்கிற டைமில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா உள்ளுக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாவை லீடராக ஆக்கிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு சரியான கோபம். ஏண்ட தலைமைத்துவத்தை இவர் பறிச்சிட்டார், ஏண்ட தலைமைத்துவத்தை இவர் பறிச்சு கொண்டாரு என்ற ஒரு ஆத்திரம் இருந்துச்சு. யாருக்கு? பேரை சொல்லுங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். ஏன் திருப்பி சொல்கிறேன்டா, இவன் செஞ்ச அடாவடித்தனங்கள் லேசிப்பட்டதில்லை. இவன் தான் முனாஃபிகீன்களுடைய தலைவன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 13 வயசில் இட்டு கட்டின அந்த கேடுகட்ட வேலையை செஞ்சது இவன் தான். இது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகள். முனாஃபிகீன்களுடைய தலைவன். இவனுக்கு கோபம் இருந்துச்சு, ஆனால் காட்டிக்கொள்ளலாம். என்ன மெஜாரிட்டி க்ரௌட் அங்கால் இருக்குது, சத்தம் இல்லாமல் சும்மா அப்படி தலையை காட்டிட்டு இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. பத்ருக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக காட்டி நடித்தார். இவர் முனாஃபிகீன்களுடைய தலைவர், இஸ்லாத்துக்கு வரல. பத்ருக்கு பின்னால் சும்மா முஸ்லீம் மாதிரி காட்டிக்கொண்டார். ஆனால்
அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் தொலை வருவான். ஃபர்ஸ்ட் சஃப்ல தொழுவது. அவன் உள்ளத்தால் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதன் இல்லை. சும்மா அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க முஸ்லீம் மாதிரி காட்டிக்கொள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி காட்டிக்கொள்வது. அங்கே குறைஷிகளுக்கு என்ன செய்கிறது, இங்குள்ள இதெல்லாம் சீக்ரெட்டாக பாஸ் பண்ணுறது. இப்படி போயிட்டு கொண்டிருக்குது, நீங்கள் வாங்களோ அடிங்களோ நாங்கள் சப்போர்ட் ஒன்று தாரோம். இப்படி திரைக்கு பின்னால் வேலை செஞ்சு கொண்டிருந்தவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவன் உண்மைக்கும் இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் அவன் பள்ளிக்கு வந்து. உண்மைக்கும் இஸ்லாத்துக்கு வராத முனாஃபிகீன்களே பள்ளிக்கு வந்தண்டா, அப்போ பள்ளிக்கு வராமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. எங்க நம்ம மஹல்லாவில் எத்தனை பேர் பள்ளியில் வந்து தொழுகிறாங்க, ஒரு க்ரௌட் காண்றதுக்கு இல்லை. இந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான்ல காணையிலும் மஸ்ஜிதுக்கு இல்லை. முனாஃபிகீன்கள் முன் சஃப்ல தொழுதாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால முஅத்தினுக்கு பக்கத்தில் தொழுதவன். ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, வெளிரங்க முஸ்லீம். அவனே பள்ளிக்கு வந்து தொலையிலுமெண்டா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஏன் நசீப் இல்லாமல் போச்சு? ஹைரன். இது மதீனாவுடைய மதீனாவில் வாழ்ந்த ரெண்டாவது கூட்டத்தினர்கள். என்ன? மதீனாவுடைய முஷ்ரிக்கீன்கள். மூணாவதாக மதீனா வாழ்ந்தது யாரு? யூதர்கள். மதீனாவில் வாழ்ந்தது மூணாவது யூதர்கள். யூதர்கள் எப்படி என்றா, சுபஹானல்லாஹ் எழுதுகிறாங்க, யூதர்கள் என்னாண்டா சதித்திட்டம் தீற்ற, ஒற்றுமையை குலைக்கிறது, சூழ்ச்சி செய்கிறது. இன்றைக்கு எப்படி நாங்கள் யூதர்களை பார்க்குறோமோ அதெல்லாம் கிதாபில் அழகாக எழுதிக்கிறாங்க. எக்ரிமெண்ட் அடித்தா மாறு செஞ்சிருவாங்க, சல்லியை கொடுத்து போகிற யுத்தம் செய்ய தூண்டுவாங்க. இவங்க யுத்தம் நிற்கிற மாதிரி இருந்தால் திருப்ப கிள்ளிடுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் கடன் தாரோம், நீண்ட தவணையில் கடன் தாரோம், யுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கு எப்படி அந்த இஸ்ரேலியர்களை பார்க்குறோமோ இது கிதாபில் அப்படியே எழுதப்பட்ட செய்தி. முஸ்லிம்களுக்கு கொண்டா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்கிறான். இப்படி யூதர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்களோட மெயின் தொழில் சூனியம், வட்டி, ஜோசியம், விடு செய்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனாவுக்கு போயிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் என்று பெரும் மூச்சுடையிலா அவசரமாக ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும். முதலாவது செஞ்ச வேலை என்ன? மஸ்ஜித். அது சரியா இல்லை, எல்லாம் சரி. இன்றைக்கி அதுதானே பிழையாக இருக்குது. இன்றைக்கி அதுதான் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு ஆக்கல் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேலே பிரச்சனை ஒன்று. இவங்களுக்கு என்ன செய்கிறது? என்னது? பிஸ்னஸ் கம்யூனிட்டி இங்கே வந்திருக்கிறாங்க, வாழ்கிறதுக்கு வழி இல்லை, வீடு இல்லை, எல்லாம் பிரச்சனை. அதுக்கும் அங்கால் அதையும் தாண்டி தூர நோக்கு பிரச்சனைகள், அதாவது கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டிய பிரச்சனைகள். இவங்களோட ஈமானை வலுப்படுத்தணும், யூதர்களோட எக்ரிமெண்ட் அடிக்கணும். எல்லாத்துக்கும் முந்தி முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மஸ்ஜிதை நிர்மாணிச்சாங்க. மஸ்ஜிதுகள் என்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய, இன்றைக்கு எல்லா மஸ்ஜிதுகளும் என்ன பார்க்குறதுக்கு விசாலமான மஸ்ஜிதுகள். 2 வருஷத்துக்கு ஒரு நல்ல பெயிண்ட் அடித்து, ஃபேன் வேணுமா, ஏசி வேணுமா, ஒரு நிர்வாகம் ஒரு காப்பட்டை போடுற, மற்ற நிர்வாகம் வந்து அதை கலட்டி வீசி இன்னொரு காப்பட்டை போடுற, இப்படி ஈட்டிக்கு போட்டியாக மஸ்ஜிதுகள். மாஷா அல்லாஹ். ஆனால் அன்றைக்குள்ள மஸ்ஜிது நபவி இவ்வளோ தான். அங்கிட்ட சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. அதுதான் அஸ்ஹாபு சுஃபா. அப்படின்னா ஊடு இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டில் கூட ஈக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை என்ற சஹாபாக்கள், திண்ணை தோழர்கள் இருந்த இடம். இப்படி ஒரு மஸ்ஜித். கீழே சுஜூது செஞ்சால் என்ன படும்? சின்ன கல்லுகள் ஒட்டிக்கொள்ளும். இதனால தான் ஃபிக்ஹில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. ஃபிக்ஹில் ஒரு சட்டம் ஒன்று எழுதுகிற, சுஜூதுக்கு போயிட்டு வந்து அந்த அதுகளை தட்டி கொள்வது மக்ரூ. இன்றைக்கி படவானமா ஃபுல் காப்பட், 4-5 இன்ச்சுக்கு ஃபுல் தடிப்பத்தில் காப்பட், ஏசி, ஃபேன், வீட்டை விட வசதி. ஆனால் தொழுகை கால் இல்லை. அன்றைக்கு என்னது? ஈச்ச மரத்தினுடைய அந்த 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 குற்றி, அதுதான் தூண். மேலே ஈச்சம் ஓலைகள், மழை பெஞ்சா தண்ணி வந்து சேராரிக்கும். இதுதான் மஸ்ஜிது நபவி. ஆனால் மாஷா அல்லாஹ் பள்ளி ஃபுல்லாக ஆள். மஸ்ஜிது நபவி இந்த இருக்குது. அந்த பாக்ஸ், பெரிய பாக்ஸாக இருக்கிறது மஸ்ஜிது நபவி. அவ்வளோதான் முழு மஸ்ஜிது நபவி. இங்கிட்டு சின்ன 2 ஏரோ காட்டிருக்கிறாங்க. என்னது?
அது ரெண்டும் ரெண்டு ஊடு. யார்டு? சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாழ்கிற வீடொண்டு. அடுத்தது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாழ்கிற வீடொண்டு. இதை கிதாபுகளில் வீடண்டு எழுதுறில்லை. ஹுருஃபத்து ஆயிஷா, ஆயிஷாவுடைய ரூம். ஹுருஃபத்து சௌதா, சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட ரூம். ஏன்னா அவ்வளவு சின்னது. இங்கே வேறையா ஒரு சின்ன இடம் ஒன்று காட்டிருக்குது, வேறையா உண்டு. அதுதான் அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீடு. மஸ்ஜிது நபவிக்கு கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மஸ்ஜிது நபவியை அமைச்சாங்க. இந்த பாருங்க, இது 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 ஃபுல்லாக தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட முழு வீடும் இவ்வளோ தான். சும்மா யோசிச்சு பாருங்களே, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ நியமத்துகளை தந்திருக்கிறான். எங்கள்கிட்ட ஒரு ரூமை விட சிறுசு இல்லையா? சில வீடுகள் இருக்கிற வாஷ்ரூம் பெரிய சைஸில் இருக்கும், 7க்கு 8 பெரிய சைஸில் இருக்கும், 10க்கு 10 அப்படி வாஷ்ரூம் கட்டுறவங்களும் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதில் அங்கால பக்கம் இருக்கிறது 3 கபர் மாதிரி இருக்குது. என்னது? நபி அவங்களோட கபர், ஹஸரத் அபூபக்கருடைய, ஹஸரத் உமருடைய. இடையில திரை போட்டு கொண்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ற ஒன்று கணவன் நபி அவங்க, அடுத்தது வாப்பா அபூபக்கர். பிரச்சனை இல்லை, எந்த மறைப்பும் போட இல்லை. அங்கனைக்கு உடுப்பு மாற்றுவாங்க, அங்கனைக்கு சத்தமாக பேசுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. உமர் என்ற 3வது மனிதர் வந்துட்டாரு. உசிரோட வரல, மையத்தாகத்தான் வந்து திரையை போட்டு கொண்டு இந்த கர்டன் போட்டிருக்கிறாங்க. இங்கால தான் இருப்பாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உர்ஃபத்து ஆயிஷா. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சது. மஸ்ஜிது நபவி இன்றைக்கு எல்லாரும், பெரும்பாலும் எல்லாருமே உம்ரா ஹஜ்ஜு செஞ்சிருப்போம். இந்த ஏரியா, இந்த ஒயிட் கார்பெட் என்று சொல்லக்கூடிய இந்த ஏரியா தான் நான் ஏற்கனவே காட்டினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்ச அந்த மஸ்ஜிது நபவி. அந்த மஸ்ஜிது நபவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சாங்க. அமைச்சிட்டு அடுத்த 2வது வேலையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமீடியட்லி அவசரமாக செஞ்சது, எல்லா பிரச்சனைக்கும் உலக வரலாற்றிலே அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. என்ன செஞ்சாங்க? வந்தவங்களை ஜோடாக்கி விட்டாங்க. அங்கே ஒன்றுமில்லை, இருந்ததை மட்டும் சுருட்டிட்டு இஸ்லாத்தை பாதுகாக்க வந்த முஹாஜிர்களை அன்சாரிகளோட ஜோடாக்கினாங்க. சுப்ஹானல்லாஹ். இது உள்ளமும் இணைந்தது. என்னது? வரலாற்றை பரட்டி படிங்க. நான் முழுமையாக சொல்லலை. அன்சாரிகள் நீங்களும் இன்றைக்கு பிரதர்ஸ். இதுக்கு பிறகு நீங்கள் 2 பேரும் ஜோடும். இந்த அன்சாரி என்ன சொல்கிறாரு? வாங்க வாங்க, பிரச்சனை இல்லை, வாங்க, என்கிட்ட சொத்துல அரவாசனை உங்களுக்கு தாரேன், என்கிட்ட நல்ல சொத்து செல்வம் இருக்குது, என்கிட்ட 2 வீடு இருக்குது, ஒரு வீடை நீங்கள் எடுங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் 2 கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஒய்ஃப் கிடைக்கலையா, நான் ஒருத்தரை டிவோர்ஸ் பண்ணுறேன். சும்மா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு சிம்பிள், கேட்குறதுக்கும் சிம்பிள். உங்களுக்கு ஒய்ஃப் கிடைக்கலையா, நான் 2 டிவோர்ஸ் பண்ணுறேன், அவட இதான் முடிஞ்ச பிறகு நீங்கள் அவ முடிச்சு கொள்ளுங்க, 2 வீடு கட்டிருக்கிறேன், ஒரு வீட்டை உங்களுக்கு தாரேன், என் ஈச்சப்பழ தோட்டம் இருக்குது, 600 மரம் இருக்குது, 300 உங்களுக்கு, 300 எனக்கு. மனசு வருமா மனுஷனுக்கு? இன்றைக்கு என்ன எல்லா வீட்லையும் இருக்கிற பிரச்சனை? WW என்ன வந்தான் வரத்தான். இவர் எங்கட ஊரில் பிறந்த ஆள் இல்லை. இன்றைக்கு லண்டனுக்கு போனாலே 5-6 வருஷத்தில் சிட்டிசன் கிடைக்குது. ஆனால் எங்கட நாட்டில் நிறைய மஹல்லாவில் நிர்வாக தெரிவு வந்தால் இவர் எங்கட மஹல்லா இல்லை. இவர் வந்து எப்போ வந்து இல்லை 25 வருஷத்துக்கு முன்னே வந்தது. அடே அப்போ ஆஸ்திரேலியாவில், அங்கே அமெரிக்காவில் க்ரீன் கார்டு கிடைக்குது, இங்கே போனால் இங்கே சிட்டிசன்ஷிப் 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் கிடைக்குது. எங்கட மஹல்லாவுக்கு வந்து 25 வருஷம் ஆகினாலும் நாங்கள் எப்படி பார்க்குறோம்? எங்கள்கிட்ட மோசமான 2 தன்மை இருக்கிறது. மோசமான 2 தன்மை இருக்கிறது. ஒன்று இந்த பிரச்சனை என்ன? WW வந்தான் வரத்தான். இவங்க எங்களோட சேர்க்கலாம், இவங்களாம் நிர்வாகத்துள்ளுக்கு எடுக்கலாம். நாங்கள்லாம் வானத பிஜுடு தானே வந்த மற்றவங்க. 2வது, எப்பயோ இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நாங்கள் இன்னும் பார்க்குற இவங்க வந்து மௌலா இஸ்லாம். எங்களை விட மாஷா அல்லாஹ் அவங்களோட ஈமான் உறுதி. இன்னும் நாங்கள் அந்த தள்ளி வச்சு தான் பார்க்குற இவங்கெல்லாம் மௌலா இஸ்லாம் ஆக்கள். கெட்ட 2 தன்மைகள். மதீனாவாசிகள் இல்லை, வாங்க அரவணைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றையிலிருந்து உங்களோட நீங்கள் மௌத்தாவினா உங்களோட வராசத்து ஃபஸ்ட்டுக்கு இவருக்கு தான் பிரியும். ஃபஸ்ட்டுக்கு இவருக்கு தான் பிரியும். இரத்த உறவு இல்லாத வாரிசுரிமை சட்டம் பத்ருக்கு பின்னால் அதை கேன்சல் ஆக்கினாங்க.
ஹைரன். அப்போ சஹாபாக்கள் அந்த அன்சாரிகள் இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தாக்கள். அப்படி பார்த்தா அவங்களும் மௌலா இஸ்லாம். அவங்க என்ன செஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ் சரி பிரச்சனை இல்லை, எங்கட லாபத்தில் அறக்கரவாசி கொடுக்குறோம் என்ற நேரம் இவங்களும் என்ன செஞ்சாங்க, இதுதான் சான்ஸ், நிறைய தாராங்க புடுங்குவோம் இல்லை. இவங்களும் என்ன செஞ்சாங்க, தாராங்கன்னு சொல்லி சட்டியோட வலிச்செடுக்கிற சில பேர், கொஞ்சம் கையை திறந்திருந்தா முழு கையோட கலட்டி எடுக்கிற அப்படி இருக்கவும் இல்லை. யார சூழல் அப்படியெல்லாம் வானம் எங்களுக்கு ஹாஃப் ஈக்குவலாக எங்களுக்கு தேவையில்லை. அப்போ அன்சாரிகள் சொன்னாங்க சரி ஹாஃப் வானம்ன்றீங்க, சரி நீங்கள் இப்படி செய்யுங்களே, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்களே, ஹெல்ப் பண்ணிவிட்டு லாபத்தை ரெண்டாக பிரித்து கொள்வோம். இவங்க எங்கடா கொடுக்குறேன்னு பார்க்குறேன், அவங்க எங்கடா கொஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம் என்று பார்க்குறேன். ஹைரன். இப்படி இந்த உடன்படிக்கை நடக்குது. 45 பேரை ஜோடாக்கி விடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒருத்தர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு. அவங்கள ஜோடாக்கினவர் சொன்னார், அவர் தான் சொன்னேன் எனக்கு 2 வைஃப் ஒன்று விட்டு தர முடியுங்கன்னு. அவர் சொன்னார், எனக்கு உங்களோட ஊடுமானம் சொத்துமானம் வைஃபுமானம், நான் பிஸ்னஸ் மேன், நான் பிஸ்னஸ் செஞ்சவன், எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்லை, எனக்கு உங்களோட பஜாரை காட்டுங்க, நான் பழச்சிக்கொள்வேன், எனக்கு தெரியும். பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு பவர் ஒன்று இருக்கும், கை நீட்ட கஷ்டம். நாங்கள் பிஸ்னஸ் செஞ்சாக்கள், நாங்கள் எவ்வளோ கொடுக்கல் வாங்கல் செஞ்சாக்கள், இன்னொருத்தருக்கு கீழே எங்களுக்கு வாழ, எனக்கு பஜாரை காட்டுங்க. போனாங்க, 2 நாள் போனாங்க, 3 நாள் போனாங்க, அது ஒரு மாதத்துக்குள்ளால் போயிட்டு சம்பாதிச்சு மஹர் கொடுத்து கல்யாணமும் முடிச்சுட்டாங்க. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, யூதர்களோட ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் யூதர்கள் முஸ்லிம்கள் என்றதில் இதோட முடிக்கிறேன், நாங்கள் எல்லாம் இப்போ ஒரு நாட்டு குடிமக்கள். என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கத்தோடு பிளான் பண்ணுறாங்க. வந்தோம் நிம்மதியாக இருந்தோம் என்றதல்ல, நாங்கள் இப்போ ஒரு நாட்டுடைய குடிமக்கள். என்ன செய்யணும், எங்களுக்கு கொண்டா நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு கொண்டா நாங்கள் இருப்போம். மதீனாவு காஃபத்தண்டா நாங்களும் போராடுவோம், நீங்களும் போராடுவோம், சும்மா கை கட்டி கேளா. மதீனா என்றது இப்போ ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லையண்டா நாங்கள் மட்டும் முன்னுக்கு நின்று போராடலாம், நீங்களும் போராடணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள, இந்த எக்ரிமெண்ட் 2 பேரும் போராடணும், நீங்களும் பங்கு கொள்ளணும் என்று எக்ரிமெண்ட் போட்டாங்க. எல்லா விஷயங்களையும் செஞ்சாங்க. ஆனாலும் மக்காவாசியில் உற்றப்பாடு இல்லை. இவனுக்கு லெட்டர், யாருக்கு, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு லெட்டர் வந்தாங்க, நீ தலைவராக வேண்டிய இடத்துல அவர் தலைவராகிட்டாரு, பேசாமல் பார்த்துட்டு இருக்கிறாய், உனக்கு அறிவில்லையா, நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டை தாரோம், யுத்தம் செஞ்சு அந்த முஸ்லீம்களை அழிச்சு தள்ளு. ரெடியாகிறான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்த்து கேட்டாங்க, என்ன நீங்கள் அவங்களோட பேச்சை கேட்டு எங்களுக்கு எதிராக மாறீங்களா? சத்தம் இல்லாமல் அடங்கி போனான். ஆனாலும் உள்ளத்தில் வஞ்சகம். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்ல நுனி நாக்கில் தேன், அடிநாக்கில் விஷத்தை வச்சு கொண்டு தெரிஞ்சவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். கடைசியாக அல்லாஹு தஆலா மதீனாவில் வச்சு யுத்தத்துக்குண்டான அனுமதியை கொடுக்குறேன். இன்றைக்கு இந்த டாபிக் வந்து எல்லாருக்கும் ஒரு ஜாதி பூதாகரமான ஒரு டாபிக். ஒரு கூட்டம் சொல்கிறாங்க இவங்க ஜிஹாத் அப்படி இப்படி என்ன, உண்மையிலேயே என்ன, யாரும் கேட்டால் எங்கள்கிட்ட விளங்கப்படுத்த இயலுமா? உங்களோட மார்க்கம் இப்படி தானே, சரியாக நாங்கள் ஃபுல்லாக போட்டு எங்களுக்கு விளங்கப்படுத்த இயலுமா? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைக்கு அல்லது நாளண்டைக்கு அதை ஃபுல்லாக ஃபுல் ஜிஹாதண்டா என்ன, அது ஏன் நாங்கள் அழகாக சொன்னால் ஒரு சாதாரண மனுஷன் விலகி கொள்வான். சரியாப்பா, எங்கள்கிட்ட இருக்கிறது பிழையான கருத்து, இந்த குர்ஆனை சும்மா திறந்து தர்ஜமாவை பார்த்துட்டு கண்ட இடத்துல கொள்ளுங்கன்னு சொல்லி பேசி திரிஞ்சு சமூகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை. எங்களுக்கு எங்களோட வேலை செய்கிற ஒரு நன் முஸ்லீமுக்கு எங்களுக்கு ஏன் விளங்கப்படுத்துகிற நாலேஜ் இல்லை? எங்களுக்கு கட்டாயம் ஏன்னா நாங்கள் வாழ்கிறது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அல்ல, நாங்கள் வாழ்கிறது நன் முஸ்லீம்ஸ் தான் கூடுதலாக இருக்கிறாங்க. எங்களோட கண்டெக்ஸ்டில், எங்களோட டீலிங்கில், எங்களோட டீல் பண்ணுறவங்க, கடையில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் நன் முஸ்லீம்ஸ். நாங்கள் பிரச்சனை வந்த பிறவில்லையா யோசிக்கிறேன், பஸ் போய் திருச்சு ஃபஸ்ட்டுக்கு கொடுக்கல. ஹைர் இன்ஷா அல்லாஹ், அதை நாங்கள் ஒரு தனி டாப்பிக்காக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நல்ல அல்லாஹு தஆலா நபியுடைய சீராவில் மதீனாவுடைய வாழ்க்கை வரைக்கும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்தான். தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை படிப்போம், அன்பு நபியுடைய முஹப்பத்தை ஏற்படுத்துவோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எத்தனாவது 12வது நாள் நாட்டுடைய அரசாங்கமும் எங்களுக்கு அது ஒரு ஹாலிடேயாக தந்திருக்கிறாங்க. இன்னொரு அந்நிய சமூகமே எங்களுக்கு அதை ஹாலிடேயாக தந்திருக்கும் பொழுது அது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சு கொள்வோம், பயன்படுத்தி கொள்வோம்.
பயன்படுத்தி கொண்டு வீட்டில் புள்ள குட்டிகளோட சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாவுடைய பண்புகளை எடுத்து சொல்லி அன்பு நபியுடைய முஹப்பத்துக்குரியவர்களாக அல்லாஹ் ஆகிறதுக்கு முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.